வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் இந்த டாபிக் பேஸ் பண்ண 8 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இப்போ அந்த கொஸ்டினை பார்ப்போம். அதாவது இஃப் யூ ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க, வேறு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. ப்ரூவ் தட் உங்களுக்கு இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. தோ யூ பை dou x the whole square plus dou u by dou y the whole square equal to dou u by dou r the whole square plus 1 by r square into உங்களுக்கு dou u by dou theta the whole square. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணுமா, இப்படி ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணுமா, நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அது எப்படிட்டு நான் இப்போ இந்த டோட்டல் டெரிவேட்டிவ் டாபிக்னால் என்னன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுறதா இல்லை ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுறதாட்டு. இப்போ வந்து நம்ம போன வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு யூ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, உங்களுக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூ. அதாவது இது நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு டி ஒரு வேரியபிள் தான் இருக்கும், ஒய்க்கு டி இன்னொரு வேரியபிள், அதே இது சேம் வேரியபிள் தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு வேரியபிள் தான் ரெண்டு இதுலேயுமே இருக்கும், எக்ஸு ஒய்க்கு. யூவில் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்ஸுக்கு இந்த வேல்யூ, ஒய்க்கு இந்த வேல்யூனால உங்களுக்கு யூவில் டோட்டலாக யூ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், எக்ஸ் ஒய்ட்டு. இப்போ இதுக்கு நம்ம வந்து அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் வந்து எப்படி பார்த்துருப்போம், அதாவது டியூ பை டிடி அப்படி சொல்லியிருப்பாங்க. டியூ பை டிடினா உங்களுக்கு டியூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும், அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னா தோட்டு மென்ஷன் பண்ணுவீங்க. இதே இது டோட்டல் டெரிவேட்டிவ், அதாவது டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்ஷியலில் வந்து டிஎக்ஸ் பை டிடி இந்த இதில் போடுறோம்ல, இதே டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன்னா உங்களுக்கு இங்கேயும் தோ தான் வரும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம், தோ யூவில் வந்து உங்களுக்கு யூவில் எக்ஸ் மேப்பை பண்ணுவீங்க, அதாவது அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் மூலமாக தோ யூ பை தோ எக்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸை வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டிஎக்ஸ் பை டிடி போட்டிருப்போம். இது வந்து உங்களுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ், இது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ். டிஎக்ஸ் பை டிடினா உங்களுக்கு டோட்டலாகவே, அதாவது அந்த நேம்லேயே உங்களுக்கு இருக்குது டோட்டல் டெரிவேட்டிவ்னா உங்களுக்கு அந்த எக்ஸை வந்து டோட்டலாக டீயை வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா உங்களுக்கு பார்ஷியலாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃப் மட்டும் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு இப்போ தோ யூ பை தோ எக்ஸ்னால் தோ யூ வித் அதை நான் சொன்னல பார்ஷியல்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃப் மட்டும்ட்டு, அதான் உங்களுக்கு தோ யூ தோ எக்ஸை மட்டும் எடுக்கிறோம், ஒய் இல்லை எக்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு டிஎக்ஸ் பை டிடினா அந்த எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டோட்டல் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களுக்கு அதேமாதிரி தான் தோ யூ பை தோ ஒய், இந்த ஒய் ஆஃப் எடுத்துகிட்டு அந்த ஒய்யை வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் டிஎக்ஸ் பை டிடி பண்ணுவோம். இப்போ இது வந்து உங்களுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ்னால உங்களுக்கு வந்து டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ்னால் உங்களுக்கு அதேமாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் இருக்கும். இது போன இதில் வந்து உங்களுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னால் டி அது ஒரே ஒரு வேரியபிள் தான் ரெண்டு இதுலையுமே இருக்கும். இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் ஏபி இல்லை ஏ ஸ்கொயர் பிட்டு சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு ரெண்டு வேரியபிளுக்கும் எக்ஸ் ஒய்னா உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் இருந்ததுன்னா அது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு வேரியபிள்லாம் வேறு இல்லை. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸுக்கு வேல்யூ வந்து இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவில் பொறுத்த வரைக்கும் டி ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இதே இது எக்ஸ் ஒய் ஏபி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேரியபிள்னால் ஆல்ஃபபெட்டு தான் வேரியபிள்ட்டு சொல்கிறேன். அந்த ஏபி அப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் இருந்தால் அது டோட்டல் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டெரிவேட்டிவ் தான் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் சால்வ் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தோ யூ பை தோ ஏ அப்படின்ட்டு வரும். இப்போ இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவில் பார்த்தீங்கன்னா டியூ பை டிடிட்டு வந்தது. இங்கே வந்து தோ யூ பை தோ ஏனா உங்களுக்கு இங்கே டியூ பை டிடினா என்னது, யூவை வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவில் வந்து உங்களுக்கு வந்து அது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒரு சைடு மேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து தோ யூ பை தோ ஏ, அதாவது உங்களுக்கு அந்த யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வச்சு பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுவோன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு இருக்குல்ல, அதாவது ரெண்டு வேரியபிள் இருக்கனால உங்களுக்கு வந்து தோ யூ பை தோ ஏ, அதுக்கப்புறம் தோ யூ பை தோ பிட்டு தனியாக போட்டு உங்களுக்கு அந்த தோ யூ பை தோ எக்ஸ் அந்த மேப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோ எக்ஸ் பை தோ ஏ, அதாவது உங்களுக்கு யூவையும் உங்களுக்கு பாதி ஆஃப், அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது பார்ஷியல்னால் உங்களுக்கு பாதி
பார்ஷியல் டிஃப்ரென்ஷியனால உங்களுக்கு தோ யூ பை தோ எக்ஸு, இதுலேயும் பாதி, அதாவது ஒய் இல்லாமல் எக்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ எக்ஸ் பை தோ ஏனா உங்களுக்கு தோ எக்ஸ் பை உங்களுக்கு இந்த ஏ மட்டும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, அதனால் தோ ஏ, ஏன்னா இங்கே தோ யூ பை தோ ஏ தான் பண்ணுறதுனால இங்கே ஏ மட்டும் பாதி, அதனால் ஏ ப்ளஸ் உங்களுக்கு தோ யூ பை தோ ஒய், அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ ஒய் பை உங்களுக்கு தோ ஏ. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தோ யூ பை தோ பி, அதாவது தோ யூ பை தோ பினால உங்களுக்கு வந்து தோ யூ பை தோ எக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ எக்ஸ் பை உங்களுக்கு தோ பி ப்ளஸ் உங்களுக்கு தோ யூ பை தோ ஒய் இன்ட்டு உங்களுக்கு தோ ஒய் பை தோ பி. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த சம், அதாவது டோட்டல் டெரிவேட்டிவ்ஸில் எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒயில் உங்களுக்கு ஆர் டீட்டா, அதாவது இது ஏபி, இப்போ நான் இங்கே சொன்னதில் உங்களுக்கு ஏபி 2 வேரியபிள், இங்கே வந்து ஆர் ஒரு வேரியபிள், டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டா அதெல்லாம் இன்னொரு வேரியபிள். அப்போ இது ஏ இது பி, இதில் இது ஏ இது பி. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே 2 வேரியபிள் இருக்கனால இது டோட்டல் டெரிவேட்டிவ் இந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சிருவீங்க எக்ஸாமில். அதாவது உங்களுக்கு ஒரு வேரியபிள், அதாவது வெறும் டி அந்தமாதிரி, இப்போ இதில் ஆர் மட்டும் இருந்ததுனாலும் சரி, இல்லை காஸ் மட்டும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வச்சு பண்ணுவீங்க. இங்கே வந்து 2 வேரியபிள் இருக்கனால நீங்கள் வந்து இது டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுனா, இப்போ நம்ம இது ப்ரூவ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைடு வச்சு சால்வ் பண்ணலாமா, இதை வச்சு இல்லை ரைட் ஹேண்ட் சைடு வச்சு சால்வ் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோ யூ பை உங்களுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணோம், தோ யூ பை தோ ஏ, அப்போ பார்த்தீங்கன்னா தோ யூ பை உங்களுக்கு தோ ஆர், அப்புறம் தோ யூ பை தோ டீட்டா, அது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் சால்வ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி நம்ம பார்ப்போம், ஃபஸ்ட்டு தோ யூ பை தோ ஆரை கண்டுபிடிப்போம். தோ யூ பை தோ ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தோ யூ பை தோ எக்ஸ், அதாவது உங்களுக்கு தோ யூ பை இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் மூலமாக எக்ஸ் தோ எக்ஸு இன்ட்டு உங்களுக்கு தோ எக்ஸ் பை தோ ஆர், ஏன்னா உங்களுக்கு தோ யூ பை தோ ஆர்னால இன்ட்டு தோ எக்ஸ் பை தோ ஆர் ப்ளஸ் உங்களுக்கு அடுத்தது தோ யூ பை தோ ஒய் இன்ட்டு உங்களுக்கு தோ ஒய் பை தோ ஆர். அதேமாரி தான் உங்களுக்கு தோ யூ பை தோ ஒய் இன்ட்டு தோ ஒய் பை தோ ஆர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தோ யூ பை தோ எக்ஸு தோ யூ பை தோ ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த தோ எக்ஸ் பை தோ ஆர், இந்த எக்ஸை வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வச்சு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இதுலையுமே ஆர் 1 ஆயிரும். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டா வரும். அதை அப்படியே சைன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இங்கே காஸ் தீட்டா, இங்கே ஒய்யில் வந்து நம்மளுக்கு சைன் தீட்டா கிடச்சிரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தோ யூ பை தோ ஆருக்கு கிடச்சிது வேல்யூ. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கும். அப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு காஸ் தீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் ப்ளஸ் சைன் தீட்டா தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா நம்ம இது எப்படி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி, இது ஏ, இந்த டோட்டல் டேர்ம் ஏ காஸ் தீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் இது ஏ ப்ளஸ் உங்களுக்கு பி சைன் தீட்டா தோ யூ பை தோ ஒய் இது பி. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ வந்து நம்ம அந்த ஃபார்மில் எழுதுவோம். ஏ ஸ்கொயர் வந்து உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ யூ பை தோ ஒய். இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தோ யூ பை தோ டீட்டா அந்த வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ தோ யூ பை தோ டீட்டானா நீங்கள் இப்போயே உங்களுக்கு தெரியணும். அதாவது ஃபஸ்ட்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் மூலமாக உங்களுக்கு தோ யூ பை உங்களுக்கு தோ எக்ஸு, அப்போ தோ எக்ஸ்லேருந்து உங்களுக்கு தோ எக்ஸ் பை உங்களுக்கு தோ டீட்டா, அப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு தோ யூ பை தோ ஒய் இன்ட்டு உங்களுக்கு தோ ஒய் பை உங்களுக்கு தோ தீட்டா அந்தமாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து தோ யூ பை தோ டீட்டா ஈக்குவல் டு தோ யூ பை தோ எக்ஸ் டிவைடட் பை தோ எக்ஸ் பை தோ தீட்டா ப்ளஸ் உங்களுக்கு தோ யூ பை தோ ஒய் இன்ட்டு உங்களுக்கு தோ ஒய் பை தோ டீட்டா தோ யூ பை தோ ஒய் இன்ட்டு தோ ஒய் பை தோ தீட்டா. இப்போ அதேமாதிரி தான் உங்களுக்கு தோ யூ பை தோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, தோ யூ பை தோ ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. தோ எக்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸு வந்து உங்களுக்கு காஸ் தீட்டா இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மைனஸ் சைன் தீட்டா ஆகும். இங்கே சைன் தீட்டாக்குனால உங்களுக்கு காஸ் தீட்டாவாகும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தோ யூ பை தோ எக்ஸு உங்களுக்கு அந்த மைனஸ் ஆர் அப்படி தான் இருக்கும். அப்போ மைனஸ் ஆர் சைன் டீட்டா ப்ளஸ் உங்களுக்கு தோ யூ பை தோ ஒய் உங்களுக்கு வந்து சைன் வந்து காஸ் ஆகும். அப்போ ஆர் காஸ் தீட்டாட்டு வரும்.
அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஆர் காமனாக இருக்குது. அப்போ ஆரை காமனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அதேமாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஆரை வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 1/r உங்களுக்கு இந்த சைடு வெறும் தோ யூ பை தோ டீட்டா தான் இருக்குது. அப்போ இந்த ஆரை வந்து இந்த சைடு கொண்டு போனால் உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 1/r தோ யூ பை தோ டீட்டா ஈக்குவல் டு தோ யூ பை தோ எக்ஸ் மைனஸ் சைன் டீட்டா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இது ப்ளஸ் தோ யூ பை தோ ஒய் காஸ் டீட்டாட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அது போன இதில் வந்து நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க பார்த்தோம்ல. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு தோ யூ பை தோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் எழுதி அப்போ வந்து உங்களுக்கு 1/r ஸ்கொயர் தோ யூ பை தோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே இந்த சைடு அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அதாவது இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸை முன்னாடி எழுதிட்டு மைனஸ், அந்த மைனஸுக்கான மைனஸ் நெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது திருப்பி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது காஸ் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் ஏ, அப்புறம் உங்களுக்கு மைனஸ் பி வந்து சைன் டீட்டா தோ யூ பை தோ ஒய் அது பி. இப்போ அது ஹோல் ஸ்கொயர் இருக்குது. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். அப்போ வந்து உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ யூ பை தோ ஒய். இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோ யூ பை தோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு தெரியும். அதாவது தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு 1/r ஸ்கொயர் இன்ட்டு தோ யூ பை தோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு இது ரெண்டுமே அடிஷனில் தான் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஆடிங் 1 and 2, அதாவது பை ஆடிங் 1 and 2 வி கெட் அப்படி போட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் தோ யூ பை தோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து உங்களுக்கு 1/r ஸ்கொயர் தோ யூ பை தோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர் 1/r ஸ்கொயர் தோ யூ பை தோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, அதாவது காஸ் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ யூ பை தோ ஒய். அதை நீங்கள் எழுதிருங்க. அதாவது அது அப்படியே எழுதிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈக்குவேஷன் 2ல் காஸ் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ யூ பை தோ ஒய், அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து இப்போ மைனஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா தோ யூ பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ யூ பை தோ ஒய் வந்து இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த அதனால தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில். அது இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆகணுன்னே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு தோ யூ பை தோ எக்ஸோ காமனாக எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் யாருமே நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கேயே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இங்கே மைனஸ் வந்து இங்கே மாற்றி போட்டோம்ல, அப்போ வந்து இங்கே தோ யூ பை தோ ஒய் இங்கே வந்துடுது, அப்புறம் தோ யூ பை தோ எக்ஸ் இங்கே வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் இங்கே வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் 2ல் வந்து இங்கே தோ யூ பை தோ ஒய் அப்புறம் உங்களுக்கு தோ யூ பை தோ எக்ஸு அது மட்டும் மாறுது. அதுக்கப்புறம் இப்போ இங்கேயும் மாறும். அப்படின்னா அப்போ தோ யூ பை தோ ஒய் அதுக்கப்புறம் தோ யூ பை தோ எக்ஸு, இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இங்கே மைனஸ் சைன் மாற்றும் போது நம்ம இங்கே தப்பு பண்ணோம். அதாவது நான் எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தப்பு பண்ணி உங்களுக்கு கரெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது நீங்கள் வந்து இந்தமாதிரி ஒரு தப்பு எக்ஸாமில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது எப்படி நம்மளுக்கு இதை காமன் எடுக்கிறதுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்தமாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப்பை செக் பண்ணுங்கள், ஏதாவது தப்பு இருக்காட்டு. அந்தமாதிரி தப்பு இருந்தால் உடனே கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆன்சரை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதில் காமனாக தோ யூ பை தோ எக்ஸோ காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா வரும். அப்போ தோ யூ பை தோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எடுத்து காமனாக எடுத்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அதேமாதிரி தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் காமன் எடுத்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வரும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்து உங்களுக்கு டிக்னாமென்ட்ரி படி 1 வரும். அப்போ வந்து உங்களுக்கு இது ரெண்டுமே 1 ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தோ யூ பை தோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தோ யூ பை தோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும். இதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதான் நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம எழுதிடுவோம். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.